வண்டி சொல்ல கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். என்ன கோவம்? ஏற்கனவே உன் தம்பி என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணி தான் இந்த ஊரை விட்டே போனான். வந்தம்மா வேலை கிடைச்சு போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜ் விட்டு வர பொண்ணை வழி மறிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். உன் தம்பின்னு கூட பார்க்க மாட்டான், சொல்லி வை. ஏமா சக்திவேலு எதுக்கா வந்துட்டு போறான்? எதுக்கு வருவாரு? நேத்து மலர் காலேஜ் விட்டு வரும்போது ஐயா வழி மறிச்சு கிண்டல் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கு. இவரு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் இவனுக்கு தேவையாப்பா? என்னது, நான் கிண்டல் பண்ணனா? ஏண்டா, ஏற்கனவே உன்னால நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. அதனாலதான் உன்னை நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சேன். உனக்கு ஒரு வேலை கிடைச்சு போற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ அப்பா, நேத்து அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு, நல்லா இருக்குன்னு பாராட்டின. அது ஒரு தப்பா? ஏன்பா உனக்கு அந்த வேலை? அப்பா பேச்ச கேளு. இத பாரு, உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட போறா. அவ வாழ்க்கையை பாழாக்கிடாத, அவ்வளவுதான் நான் சொல்றேன். கொண்டம்மா. என்னங்கப்பா? நான் வர்றேன். மா, நீ யார் எடுத்து சொல்ல உனக்கு? அந்த களவாணி பசங்க கூட சேராதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாட்டி வேற எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு. டேய், ஏன்டா பாதி சாப்பிட்டு எந்திரிக்கிற? போதும் போதும். என்னடா மணி 4 ஆகுது, இன்னும் மச்சான காணோம். மச்சான் ஹீரோ இல்ல, கரெக்ட் டைம்க்கு வந்துருவான்டா. டேய் மச்சான் வந்துட்டான்டா. டேய் எங்கடா? என்னடா மச்சான் நல்லா இருக்க? டேய், நேத்து நாம அந்த மலரை கிண்டல் பண்ணதா உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டான். அவன் என்னடானா நேரா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சுட்டான். எங்க வீட்டுல ஆள் மாத்தி ஆள் எனக்கு அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டாங்கடா. டேய் மச்சான், அந்த திருவடச்சா கூட்டம் வர்ற டைம் வரட்ட இன்னைக்கு கடிச்சு கொதறிடுறேன். நீங்க எல்லாம் எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். ஏதாச்சும் பேசுனீங்க. என்னடா மச்சான், ஃபிகர் விஷயம்னா நீ டீல் பண்ணிப்ப, மத்த விஷயம் நாங்க வரணுமா? சரி சரி, அந்த பொண்ணுங்க வந்துட்டாளுங்க, நீயே பேசிக்க. ஏய் நில்லு. ஆமா, நீ என்ன பெரிய கிளியோபாட்ராவா? ஏய், நீ பேசுற வேலையில வச்சுக்காத, மரியாதையா பேசு. உனக்கு என்னடி மரியாதை? என்னது டீயா? ஆமாண்டி. அப்படி போடு மச்சான். ஆமா, நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன் டான்ஸ் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். டேய் மச்சான், அந்த டான்ஸ் இல்ல, பரதநாட்டியம். இவன் ஒருத்தன் நேரம் கட்ட நேரத்துல அத போய் நான் உன்னை கிண்டல் பண்ணதை உங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன். உங்க அண்ணன் என்னடா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சுட்டான். அவங்களும் என்ன நம்பாம என் தலையை உருட்டுறாங்க. உங்க அண்ணன் என்ன ஊர்ல பெரிய ரவுடியா? என்னது, எங்க அண்ணா உங்க வீட்டுக்கு வந்தாரா? வராமலா மச்சான், இவ்வளவு டென்ஷன் ஆவறான்? வாடி. ஊருக்கு உங்க அண்ணன் குஸ்காவா இருக்கலாம், எங்களுக்கு அவன் குஸ்கா. குஸ்காவா? அப்படின்னா என்னடா மச்சான்? பிரியாணி மச்சான், நம்ம சாப்பிட்டு ஏப்ப ஓட்டுறோம்ல. ஏண்டா? டேய் என்னடா மச்சான் மலரையே பாத்துட்டு இருக்க? டேய், கோவத்துல கூட என்ன அழகா இருக்கா பத்தியாடா? இவன் வேற, இப்ப பார்த்ததுக்கே நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் அழக பத்தி வர்ணிக்கிறான். வாங்கடா. ஐயோ கற்பகா. வந்துட்டேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேளு. ஏமா கோவமா இருக்க? காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டையா? இல்ல. ஹலோ, ஏமா உம்முன்னு இருக்க? சரி, உங்க அண்ணன் வந்துட்டா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். பெஸ்ட். ஏமா கோவமா இருக்க? ஐயோ. அண்ணா ஒரு நிமிஷம். மதி என்ன கிண்டல் பண்ணா அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? இல்ல. பின்ன எதுக்காக உன் வீட்டுல போய் சண்டை போட்டேன்? அவங்க கிட்ட பேசுறத கேள்விப்பட்டேன். என்ன பேசினான்னு கேள்விப்படலையா? என்ன போயிடலாம்? நேத்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டிட்டு போனாப்பா. இதுல என்னப்பா தப்பு? அவன் உங்ககிட்ட பேசுறதே தப்பு. தப்பா? நான் என்ன சின்ன தம்பி படத்துல வர குஷ்புவா? யாரையும் பார்க்க கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது, பொத்தி பொத்தி வளர்த்தது எப்படி பொசுக்கிட்டு போயிடுச்சு பாத்தியா? அப்படி என்ன சிந்திக்க வச்சிடாத. எனக்கும் சுதந்திரம் வேணும். பாத்தீங்களாப்பா எப்படி பேசிட்டு போறானு?
அவ பேசுனதுல என்ன தப்பு? நம்ம வீட்டு பொண்ணு நம்மள எப்படிப்பா? ஆமாமா, நீங்க எப்போ அவளுக்கு தானே சப்போர்ட். இந்தாங்க காஃபி. டயர்டா இருக்காரு, அவர் கூட மேல ஒண்ணு உருன்னு இருக்கு, அதுக்கு எடுத்து கூட என்ன விடு. மதி வா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா. ஆமா மல்லி, உங்க அண்ணன் உன்னை ஆம்பளைங்களோடய பேசக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது நீ எப்படிமா வீட்டை விட்டு வெளியே வந்த? எங்க அண்ணனுக்கு ஊர் உலகம் ஒண்ணுமே தெரியல மாமா. உனக்கு தெரிஞ்சா சரி. செல்வி, யார் வந்திருக்காங்க பாரு. இது வந்துட்டுப்பா. வரேன்டா, வரேம்மா. பாட்டி, பால் அடுப்புல வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. மலர், கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? நான் ரெடிக்கா. ஏய், என்னடி இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தடுக்கி விழ பாக்குற? என்னமோ தெரியலக்கா, இன்னைக்குதான் தடுமாறிடு. சரி சரி, ஆடும்போது தடுமாறிடாத. இப்ப வந்து வணக்கம் சொல்லு. தாத்தை தித்தித்தை, 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 தாத்தை தித்தித்தை. ஏய், உனக்கு என்னாச்சு? நேத்து ஒழுங்கா ஆடின? மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. குழப்பத்துக்கு காரணம் தெரியல. படிக்கிற பொண்ணுக்கு குழப்பம் வரக்கூடாது, வந்துடுச்சு. கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நாளைக்கு வந்துடு. சரிக்கா. வாசனை பார்த்து நடடி. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? எதுக்கு? ஐயோ, சொன்ன கேளுங்க. நல்ல குடிமகன் பஸ்ல இருக்கான். என்ன பார்த்தா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவான். ஓ, அதான் விஷயமா? இப்பவாது புரிஞ்சுடு. எவன்டாவன் அரசாங்க சட்டத்தை மீறி பஸ்ல தம் அடிக்கிறவன்? யார் அவன்? என்ன எடுத்து கேள்வி கேக்குறது? அண்ணே வணக்கண்ணே. ஏண்டா, ஒட்டப்புள்ள போற பஸ்ல தம் அடிக்கிறது தப்பு இல்லையா? ஒருத்தருக்கு சீட் இருக்கு, குடிக்கிறது கம்பி இருக்கு, இதெல்லாம் இருந்து கூட ஒரே கம்பில ஒருத்தர் வராங்க. அதோட தப்பு. எது நடந்தாலும் தப்பு தப்பு தான். வீடியோ வெளியே போடுறான். போடுறேன். இதோ ஐயோ அப்பா. ஊரு வந்தா ஜனங்க பஸ் நினைச்சா இறங்க இறங்க எல்லாம் இறங்க. இந்த பஸ்ல ஏறவே வேஸ்ட். உள்ளச்சாலை இறங்கிட்டு ஆப்பச்சாலை இறங்கிட்டு. தம்பி, ஊரு வந்துருச்சு, டிரைவரே இறங்கிட்டாரு, நீங்க இறங்க. அதுல என்ன, எதிர்க்கு ஒரு வண்டி வந்ததா, நம்ம வண்டி நேரா போயிட்டு இருந்ததா. அப்ப டிரைவர் சடனா பிரேக் அடிச்சாரா. அது வந்து அந்த ஒரு இதுனால ஒரு மேல அப்படி. எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி கொண்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதியாட்டு பையன் தங்கம் இல்லையா? இறங்க இறங்க இறங்குங்கம்மா. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா. எங்க வேட்டிய காணோம்? லுங்கி கட்டிட்டு வேட்டின்ற. ஐயோ, எந்திரல உண்டு எங்க? ஐயோ, அடடடடட, என் பக்கத்துல ஒரு பரதேசி உட்கார்ந்துட்டு ஜோப்புல கைய விடுற மாதிரி விட்டுட்டு இருந்தது. நானும் தட்டுற மாதிரி தட்டிட்டு அப்புறம் தான் அந்த வேட்டி உருகிடுச்சு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் அவன அந்த வேட்டி உருகுறானுங்க? போன என்ன நீ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்து இப்படி படுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? பேசுறதுக்கு விஷயம் எதுவும் இல்லாம இல்ல. அப்ப பேசு. அது வந்து நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி வீட்டுல ஏதாவது பேசுனீங்களா? இதை கேட்க உனக்கு இவ்வளவு தயக்கம்? எந்த நேரத்துல உங்க மூடு எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் பயந்து பயந்து கேக்குறேன். நம்ம கல்யாணங்கிறது முடிவான விஷயம். தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவ படிப்பு முடிஞ்சோன்னா அவளுக்கு கல்யாணம், அடுத்தது நமக்கு கல்யாணம். ஓகே? ஜாலியா இருக்குடா. சார், குட் மார்னிங். எங்க போயிட்டு இருக்கீங்க? முருகன் கோயிலுக்கு. சார், முருகனோட கோயில் அந்த பக்கம் இருக்கு சார்.